இப்போ அது உங்களுக்காக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நாடகம். இது நாடகம் இல்லை, வாலிபத்தில் ஒரு மனுஷன் எப்படி இருப்பான், அவனை எப்படியெல்லாம் பிசாசு கெடுத்து போடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு வாலிப பிள்ளையோட வாழ்க்கையினுடைய அனுபவத்தை இந்த நாளில் என்ன பண்ண போகிறாங்க, உங்களை நாடகமாக நடித்து காண்பிக்க போகிறாங்க. ஸோ நீ நார்மலாக அதை பார்க்கக்கூடாது, ஆவியில் உணர்ந்து இப்படிப்பட்ட வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைமை நம்மளுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆவியில் உணர்ந்து என்ன பண்ணணும், இந்த நாடகத்தை நீங்கள் பார்க்கணும். சரி, நாம் யாவரும் சரிங்க. ஸ்பீக்கர் இப்படி திருப்பிக்கண்ணா. எல்லாம் தலைகளை தாழ்த்தி இந்த நாடகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி. நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆச்சா. இந்த நாளில் அப்பா நாங்கள் வந்திருப்பது நல்லது என்று ஆண்டவரே எங்களை உணர்த்தின கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆச்சா. இந்த நடிக்க இருக்கிற நாடகம் அப்பா ஒவ்வொரு உள்ளத்தில் தொடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளத்துலேயும் அந்த ஒவ்வொரு கேரக்டரும் பதியட்டும் ஆண்டவரே. இவர்கள் இதை ஆண்டவரே தன் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஒவ்வொருவரையும் தயார்படுத்துங்கப்பா. இது வெறும் நாடகமாய் அப்பா இவர்கள் பார்க்காதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையாய் பார்க்கும்படியாய் ஒவ்வொரு உள்ளத்தில் பேசுங்க. நீர் பெரியவர் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்ய போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவரைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் எல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மெரக்கல் சியோன் சபையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த வாலிப தரிசன கொடுகைக்கு வந்திருக்கும் அனைத்து வாலிப ஆண்கள், பெண்கள் மற்றும் சபையார், போதகர்கள் யாவரையும் இம்மானுவேல் ஊழியங்கள் மோட்சவழி சுவிசேஷ மிஷனரி நாடக குழுவின் சார்பாக ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் கூறி இருகரம் கூப்பி இங்குள்ள யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு அழைக்கின்றோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்கிற தேவனின் இதய தரிசனத்தை உங்கள் தரிசனமாக மாற்ற ஒரு சிறு முயற்சி தான் இந்த குரு நாடகம். இனி உங்கள் கண்களில் தேவனுடைய இருதய தரிசனம். டே மச்சான், மச்சான் என்னடா டே, என்னுடைய 10 வருஷம் கோலமாவு பிசினஸ்ல இன்னைக்கு தானா ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை. ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டாங்க, காலேஜில் செமஸ்டர் லீவுன்னு சொல்லி நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க மச்சான். என்ன பண்றதுன்னே தெரியல. கிசா வர ஸ்டாக் அதிகமா இருக்குது, கோலமாவெல்லாம் ஒன்னும் சேலே ஆவல, கூலிப்பெல்லாம் அப்படியே காஞ்சி கிடக்குது, தலகாணி எல்லாம் தூங்குது மச்சான். என்னடா அமைதியாக்குற? அடப்பாவி, நீ ஊமை இல்ல? நீ நான் பெரிய பைத்துக்காரன்டா, நீ ஊமை. நான் கூட சொல்லுங்க பாரு, நடக்குமா இது? வியாபாரத்தை பாரு, வியாபாரத்தை பாரு. வணக்கத்துல வாத்தல கை காலெல்லாம் ஒரே சிவரிங்க. ஜாயிண்ட் டச் தான் கரெக்டா இருக்கும். ஜாயிண்ட் ஆமா, சீக்கிரம் ஒண்ணு கொடுத்தல. அப்படியே இரு சைடுல அப்படியே மறிஞ்சு வா, அப்படியே மறிஞ்சு வா. எத்த யாரும் ஒண்ணும் பேச கூடாது. என்ன தல இது வெயிட் ஆகுது மேட்டர்? இது ஃபாரின் பெரிய ஜாயிண்ட். ஐயோ ஐயோ ஐயோ, வாத்தல இந்தரா பா. தல வக்காரே, சாகோசமா போடுவோம். வக்கார் மச்சான், வக்காரா. செக் பிரைஸ் கா மச்சான். அந்த கிசா பீடா. தல யார் அவன்? இவனா மச்சான், பேர் ஊமை. பேர் ஊமையா? உன் பேருனா? சூப்பரா இதுல பேரு. எடு கிசா எடு. பா தல எங்க வாங்கின மேட்டர் இவ்வளவு சூப்பரா இருக்குது? அப்பா யோ, நான் கிருத்து இருக்குது ஒரு மாதிரி இது. டேய், இது ஃபாரின்டா. மூக்கல வச்சு ஒண்ணு சும்மா கிரு தலைக்கு ஏறும். அப்பா
செம்ம சரக்குடா டேய். யார் மூக்கு மேல தல? பார்ட்னர், ஓ என் தலை மேல கால வைக்காதடா டேய். ஐயோ தலைமலை வச்சுக்கிறேன். ஆமா ஆமா இரு தல கொஞ்சம் வயிற்று மேல போட்டுக்கிறேன். டேய் கான்ஸ்டபிள் கண்ணாயிரம், இங்க வாப்பா. இந்த செல்லப்பா, கஞ்சா செல்லப்பாவை ரொம்ப நாளா தேடின வரும், அவனை பிடிக்க முடியல. எப்படியாவது அவனை பிடிச்சி கொடுத்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு நம்ம போனோம். ஐயா இதே தான் என் மைண்ட்ல ஓடுனுக்குது. அந்த அந்த கஞ்சா காத்துல கண்ணப்பா கண்டிப்பா பிடிக்கிறோம். அவனை பிடிக்காம விட மாட்டான். எனக்கு அப்படியே அவன் மேல ஒரு எப்படி ஐயா சொல்றது, அவ்வளவு கோவத்துல இருக்கிறேன் ஐயா. சரி விடுப்பா, கோவப்படாத. இந்த இடத்துல ஸ்டார் குத்தணும் ஐயா கண்டிப்பா. சரி, வாங்கிடலாம், 2 பேரும் வாங்கிடலாம். முதல்ல அவனை பிடிக்கிற வேலையில நம்ம பார்க்கணும். கண்டிப்பா ஐயா. ரொம்ப நாளா தேனுங்கிற கையிலே சிக்க மாட்டான் அவன். கண்டிப்பா ஐயா. சரி வா தேடலாம். ஏய் தூரங்கிறானுங்க, வா பிடி வா வா இவனே பிடி. ஏய் ஏய் மாட்டினா நான் புடுறவன தூடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாட்டினாடா. ஏய் புடி கட்டி வை பிடி. டேய் டேய் மச்சான், என்னடா டேய் கிஸ்ஸா ஏய். ஒண்ணு டேய். என்ன ஆட்டோ ஓட்டுற இப்ப நீ? ஏய் எவ்வளவு தைரியம் இருக்கும் போலீஸ்காரன் மச்சான்ற நீ. ஆட்டோ ஓட்டுற மச்சான். வாடா நடுற ஜெயிலுக்கு வாடா சைடு, டேய் சைடுல வாடா, சைடுல வாடா. ஏய் ஒரு மணி நேரம் முன்னாடி வந்திருந்தா என் 4 வயசு குழந்தைய காப்பாத்திருக்கலாமே. ஒரு மணி நேரம் முன்னாடி வந்திருந்தா என் 4 வயசு குழந்தைய காப்பாத்திருக்கலாமே. நீ பாத்தியா என் 4 வயசு குழந்தை? நீ பாத்தியா? உனக்கு தெரியுமா என் 4 வயசு குழந்தை? என் குழந்தை என் குழந்தை என் 4 வயசு குழந்தை. என் 4 வயசு குழந்தை என் 4 வயசு குழந்தை என் 4 வயசு குழந்தை என் 4 வயசு குழந்தை. நீ பாத்தியா? நீ பாத்தியா? என் 4 வயசு குழந்தை என் 4 வயசு குழந்தை என் 4 வயசு குழந்தை. இப்படி ஒரு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த கஞ்சா வியாபாரி கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுகிறார். வாலிபன் தப்பிச் சென்று விட்டார். மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஊராய் தெருவாய் உணவு இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட இவர்கள் வாழ்க்கையில் தேவ திட்டம், தேவ தரிசனம் எப்படி செயல்படுகிறது என்பதை காண்போம். சில ஆண்டுகளுக்கு பிறகு. நவினேஷ் பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Praise வாங்க, Lord. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. எங்க பாப்பா? அப்பா இப்பதான் பாஸ்டர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. அப்படியா? அப்பா தான் பார்க்கலாம்னு வந்தேன் நானு. சொல்லுங்க பாஸ்டர். ஒண்ணு இல்லப்பா, சர்ச்சில் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றோம். அதனால அப்பாவை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு போலாம் அந்த மீட்டிங் விஷயமா. ஐயோ, நானே உங்களை பார்க்கலாம்னு இருந்தேன் பாஸ்டர், அதுக்குள்ள நீங்களே வீட்டு தேடி வந்துட்டீங்க. சொல்லு மனோ. அது ஒண்ணும் இல்ல பாஸ்டர், போன வாரம் ஒரு மெசேஜ் எடுத்தீங்கல்ல, ஆமாம்பா. அந்த மெசேஜ் குறிச்சு எனக்குள்ள ஒரு தாக்கம் பாஸ்டர், எனக்குள்ள ஒரு எழுப்புதல். நைட்டு போயிட்டு என்னால தூங்கவே முடியல சரியா. எனக்குள்ள எழுப்பி ஏதோ ஒரு பாரம் இருக்கு, எனக்குள்ள போயிட்டு ஊழியம் பண்ணு, கடவுளுக்காக ஏதாச்சும் செய்ய அப்படின்னு சொல்லி எனக்குள்ள பேசிட்டே இருக்கு பாஸ்டர். அதனால ஊழியம் பண்ணலான்னு இருக்கேன் பாஸ்டர். சூப்பர் மனோ, நல்ல ஒரு டிசிஷன் எடுத்திருக்க. கடவுள் கண்டிப்பா வந்து அதை நிறைவேற்றுவாரு.
என்ன மினிஸ்ட்ரி பண்ணலான்னு இருக்கப்பா? இல்ல பாஸ்டர், நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் போயிட்டு சாதாரணமா ஏதோ ஒண்ணு கடவுள் பேரை சொல்லி ஊழியம் பண்ணலாம் நினைக்கல பாஸ்டர். எனக்குள்ள வந்து மிஷினரியா போயிட்டு ஊழியம் பண்ணோம், மரிச்சா இயேசுவாக மறிக்கணும்ன்ற ஒரு ஏக்கம் இருக்கும் பாஸ்டர். நான் அதை பண்ணலான்னு இருக்கேன் பாஸ்டர். ரொம்ப நல்லது மனோ. அதிகமா ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி, கடவுள் கிட்ட வந்து முட்டி போட்டு கேளு. அவரோட திட்டம் என்னவோ அது கண்டிப்பா செயல்படுத்துவாருப்பா. நானும் உனக்காக ஜெபம் பண்றேன். அப்பா வந்து நான் பாக்குறேன்னு சொல்லுப்பா. சரிங்க பாஸ்டர், போயிட்டு வரேங்க பாஸ்டர். நம்ம வேற பாஸ்டா போனோம்னு நினைக்கிறோம். பாஸ்டர் வந்து இப்பதான் ஒழிகாரனா போனா நிறைய ஜபிக்கணும், உபவாசம் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஜபிக்குவோம் ஃபர்ஸ்ட். உங்க ஊழியம் நானேன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. டேய் மனோ, மனோ என்ன ஊழியத்துக்கு போறேன், மிஷனரியா போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு பிரேயர் பண்ணிட்டு இருக்கான். என்ன பத்தி உனக்கு தெரியாது மனோ, வேணாமனோ. உன் ஜபத்தை நிறுத்து, உன் உபவாசத்தை நிறுத்து, நீ பைபிள் படிக்கிறத நிறுத்து. என் உடம்பெல்லாம் எரியுது மனோ. இந்த ஊழியமெல்லாம் உனக்கு ரொம்ப கஷ்டம். உன்னால ஊழியத்துக்கெல்லாம் போக முடியாது. அப்படி நீ ஊழியத்துக்கு போனாலும் உனக்கு சோறு கிடைக்காது, துணி கிடைக்காது, தங்க இடம் கிடைக்காது. நீ தெரு தெருவா ரோடா பிச்சை எடுக்கணுமனோ. இதை விட்டு நான் உனக்காக இந்த உலகத்துல நீ ஜாலியா இருக்கிறதுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறேன். கம்ப்யூட்டர் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, செல்போன் இருக்கு, பெரிய பெரிய மால் எல்லாம் இருக்கு, மல்டிப்ளெக்ஸ் ஏசி தியேட்டர்கள் இருக்கு, நெட்பிளெக்ஸ் வெப் சீரியல் போன்ற சினிமா சேனல்கள் இருக்கு, ப்ளூ வேல், ஃப்ரீ ஃபயர் போன்ற த்ரில்லான கேம்கள் இருக்கு, பார்கள் இருக்கு, பார்க்குகள் இருக்கு, பீச் இருக்கு. இது மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியாம நீ தனியா என்ஜாய் பண்றதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய இணையதளத்தெல்லாம் உனக்காகத்தான் உருவாக்கி வச்சிருக்கேன். யாருக்கும் தெரியாம நீ மத்தவங்களோட பேசுறதுக்கு, சேட் பண்றதுக்கு சோசியல் மீடியாக்களை வச்சிருக்கேன். பேஸ்புக் வச்சிருக்கேன், வாட்ஸ்அப் வச்சிருக்கேன், எக்ஸ் வலைதளம் வச்சிருக்கேன், இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கேன், டெலிகிராம் வச்சிருக்கேன், யூடியூப் வச்சிருக்கேன். இது மட்டும் இல்ல மனோ, நீ உன்னுடைய அழகை காட்டுறதுக்கும் உன் திறமைய காட்டுறதுக்கும் பேஸ்புக்லயும் இன்ஸ்டாலையும் எக்ஸ் தளத்தையும் ரீல்ஸ் இருக்குது, யூடியூப்ல ஷார்ட்ஸ் இருக்குது. நீ சினிமா செலிபிரிட்டி போல பேசலாம், நடிக்கலாம், உலக தரத்துக்கு நீ ஃபேமஸ் ஆகலாம், நல்ல பணம் சம்பாதிச்சு உன் இஷ்டப்படி வாழலாம். மனோ, உனக்கு ஊழியெல்லாம் செட் ஆகுதுனேனா வேணாம். இப்பவே நீ எழுந்து ஓடி போயிடு. உன் மனசை இன்னைக்கே மாத்திக்கோ. அப்படி உன் மனசை மாத்தலனா உன் மனசை எப்படி மாத்தி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். உன் ஜபத்தை நிறுத்து. ஸ்டாப் இட் யுவர் பிரேயர். ஸ்டாப் இட் மனோ, ஸ்டாப் இட் மனோ. என்ன பத்தி உனக்கு தெரியாது மனோ. என்னடா இது, ஜபிக்கலான்னு முட்டி போடும்போது ஏதோ சவுண்டு கேக்குது, பிசாஸ் ஏதோ பேசுற மாதிரியே எனக்குள்ள கேக்குது. ஏய் வாங்கடா. டேய் மச்சான், என்னடா ஊழியத்துக்கெல்லாம் போறியாமே? ஆமாண்டா, போன வாரம் பாஸ்டர் மெசேஜ் எடுத்தார்ல, அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இருந்தது. நான் எப்படி வாழ்ந்தான்னு உங்களுக்கே தெரியும். சரி, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன்டா. டேய், இந்த வயசுல அவனா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பானா? வேற எந்த வயசுலடா போக முடியும் அப்போ? டேய், 60 வயசு மேல போனடா ஊழியத்துக்கெல்லாம். 60 வயசு மேல போகணுமா? ஆமாடா. என்னடா சொல்றீங்க? நம்ம மச்சான் இப்படி பண்ணிட்டே மச்சான். நம்ம எப்படி இருந்தோம், எப்படிடா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு இப்படி போறடா. இப்படிடா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மச்சான். என்னால தாங்க முடியலடா மச்சான். வேணாடா, நம்ம இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குடா. இந்த உலகத்துல பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு மச்சான்.
ப்ளீஸ்டா வேணாடா, யோசிச்சு பாடுறா. என்னடா பண்ற? அண்ணா என்ன போறீங்க? நான் ஏதோ சொல்றாங்க, நீங்க எங்கேயோ போறீங்களாமே? ஆமா தம்பி, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன். என்னண்ணா சொல்றீங்க? உங்களை நம்பி மேட்ச் எல்லாம் இருக்குதுண்ணா ஊர்ல. நம்ம டோர்னமெண்ட் எல்லாம் போனேன்னு சொல்லிட்டு பேசியிருந்தோமேண்ணா, இப்படி விட்டு போறியாண்ணா? அண்ணா உங்களை பார்த்து தானே நான் விளையாடவே கத்துக்கினேன். நீங்க தானே பேட்டு பிடிக்கலாம் சொல்லி கொடுத்தீங்க எனக்கு. நீங்க இல்லைன்னா எப்படிண்ணா நாங்க விளையாடுவோம்? ஊழியத்துக்கு போலான்னு ஒப்பு கொடுக்கும் போது ஜெபிக்கலான்னா ஒரு தடை வருது. இவனுங்க வேற ஒரு பக்கம் மனசை மாத்துறானுங்க. சரி, நான் யோசிச்சு சொல்றேன், நீங்க போங்கடா. டேய் மச்சான், தேட்டருக்கு போலாம் வாடா. டேய் போட தேட்டருக்கு தான் போறோம். யோசிச்சு சொல்றேன், நீங்க படத்துக்கு போயிட்டு வாங்க, நான் அடுத்த வாரம் வரேன். டேய் போடா, டேய் போடா. மக, அப்பா என்ன மக எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா, நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சொல்லுங்கப்பா. சர்ச்ல ஆராதனை எல்லாம் பண்றியாமே, ஆமாப்பா. வார்த்தையெல்லாம் பகிர்ந்து கொள்றியாமே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா கேள்விப்பட்டேன், இந்த ஊழியத்தை இங்கேயோட நிப்பாட்டிக்க மக. எனக்கு இருக்கிறது நீ ஒருத்தன் மாத்திரம் தான், சரியா? அதனால இந்த ஊழியத்தை இங்க மாத்திரம் நிறுத்திக்கோ, வெளியிலலாம் எங்க போவ முயற்சி. சரிங்கப்பா, நான் யோசிச்சு சொல்றேன்ப்பா உங்களுக்காக. என்ன இது ஊழியம் பண்ணலான்னு பார்த்தா ஒரு பக்கம் அப்பா வேணான்றாரு, ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸுங்க வேணான்றாங்க, இன்னொரு பக்கம் ஜெபம் பண்ணா தடையா இருக்கு. சரி, இதுக்கு ஒரே ஒரு தெரு பாஸ்டர் மட்டும்தான். நம்ம பாஸ்டர் கிட்ட போயிட்டு கேட்டு என்னதான் இதுக்கு தெருன்னு சொல்லி கேட்டு வந்துருவோம். பாஸ்டர், பாஸ்டர், பாஸ்டர். இவனை பார்த்தா நம்ம குழந்தைய சாவடிச்ச மாதிரி இருக்கு. டேய், நீ தாண்டா என் குழந்தை சாவடிச்ச. நீ தாண்டா என் குழந்தை பாஸ்டர். ஏமா நீ தாண்டா. அம்மா இருமா, இவர் நம்ம சர்ச்சைக்கு வர தம்பிமா, இவரெல்லாம் வந்து உன் குழந்தைய சாவடிக்கலமா? பாஸ்டர், இவனை பார்த்தா அவன மாதிரியே இருக்குது. இல்லையம்மா, இவர் வேறையம்மா. இவர் நம்ம சர்ச்சைக்கு வர தம்பி அம்மா, இவர் இல்ல. புரியுதா? இவரு இல்லையா? இவர் இல்லையம்மா. வா பாஸ்டர். சொல்லு மனோ. யார் பாஸ்டர் இவங்க? என்ன பார்த்தோன்னு அடிக்க ஓடி வராங்க. அந்த அம்மா அவங்க கணவனோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துருந்தாங்க மனோ. அவங்க வீட்டில் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரவே அவங்க பூசாரி கிட்ட போயிட்டு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பரிகாரம் தேட ஆரம்பிச்சாங்க. அவன் சொல்றதெல்லாம் செஞ்சாங்க, ஆனா பிரச்சனை ஓஞ்சு பாடல. அவன் என்ன பண்ணிட்டா, கடைசியா அவன் குழந்தைய நரபலி கொடு அப்படின்னு சொல்லிட்டான். இந்த அம்மாவோட புருஷனும் நரபலி கொடுத்துட்டான், கூட்டின்னு போயிட்டு குழந்தைய. அதோட அந்த அம்மா அது போல இருக்காங்கப்பா. சரிங்க பாஸ்டர், நான் உங்களை வேற ஒரு காரியமா பாக்குறதுக்கு வந்தேன். நான் உங்களை அப்புறமா பேசுறேன் பாஸ்டர். சரி மனோ, அவர்ட்டா. சரிங்க பாஸ்டர். அண்ணா அந்த மைக் வால்யூம் ஏத்துங்கண்ணா. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம் ஒரு டைமும் ஜெபிக்கும் போது நம்மளுக்கு நிறைய தடங்களாவே வந்துட்டு இருக்கு. சரி, இப்ப என்ன பண்றது? உனக்கு வேற. டேய் மச்சான், முடிவு பண்ணிட்டியாடா நேத்து சொன்னது? முடிவு பண்ணிட்டேன்டா. அப்பா பேசினாரு, ஒரே சத்தமா இருக்கு ஜெபிக்கலான்னு போகும்போது. ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன்டா, பாஸ்டர் பார்த்தோன்னே போனா ஊழியத்துக்கு தான் போவேன். டேய் நீ யாரா? டேய் சொல்றான் உனக்கு. டேய் அண்ணா, ஏன்னா போறேன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? வேணாண்ணா, நியூஸ் எல்லாம் பாக்கலையா நீங்க? டேய், நான் கொலை பண்ணவாடா போறேன், ஊழியம் பண்ண தான்டா போறேன். அங்க போறவங்க எல்லாம், நீங்க ஊழியங்களையும் போறவங்க எல்லாம் வெளிநாட்டுல சுட்டு கொண்டுறாங்களாண்ணா தீவிரவாதிங்க. கழுத்து எல்லாம் அறுத்து போட்டுறாங்களாண்ணா. நீங்க எல்லாம் போவாதீங்க, அங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரு. நீங்க வேற பயமுறுத்தாதீங்கடா. நாளே ஆல்ரெடி குழப்பத்துல இருக்கேன், ஊழியம் பண்ணலாமா வேணாவான்னு. இப்பதான் பாஸ்டர் பார்த்து சொல்லான்னு போனா அவர்கிட்டயும் ஒரு சஜஷன் கேட்க முடியல என்னால. நான் போறேன்டா, என்ன விட்டுருங்களாண்டா. ஆமாச்சான், இப்படி பண்ணிட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இவ்வளவு நாள் ஒன்னா சுத்திட்டு இப்போ ஊழியன்னா நான் எங்க போவேன்? எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஆமா, என்ன பண்றது? சரி போடா. சரிங்கடா, அப்பா வர மாதிரி இருக்கு. நான் வேணா போறேன், அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் கிளம்புறேன்டா. நீங்க போயிட்டு வாங்கடா. டேய் என்னடா இப்படி பண்ற? வேற எப்படா பண்ணிட்டோம்? மக, பா சொல்லுங்கப்பா. நான் உனக்கு என்னப்பா குறை வச்சேன் சொல்லு. என்ன குறை வச்ச உனக்கு? எனக்கு அப்புறம் நம்ம வாரிசு நீதான்பா. ஆமா, அம்மா இல்லைன்னு சொல்லி நான் வேற ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்க. உன்னை சின்ன வயசுல இருந்து அவ்வளோ அழகா நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன். ஆனா நீ ஊழியம் பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கு, நிஜமாவே பிடிச்சிருக்கு. நீ கடவுளுக்காக இங்க ஓடுறது எனக்கு உண்மையில நான் என்ன விட்டுட்டு போனேன். எப்படி பாவனுக்குமா? நேத்து கூட பேப்பர்ல பார்த்து எல்லாம் செத்து போயிடறாங்க.
ஊழியத்துக்கு போறவங்கெல்லாம் மறைச்சு நீ போறது பெருசு இல்லப்பா. ஆனா எனக்கு அப்புறம் நீ மாத்திரம்தான் இருக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணும், குழந்தைங்களை கொஞ்சம் எவ்வளோ ஆசை இருக்குப்பா. ஆனா என்னை விட்டு போக தயவு செஞ்சு முடிவெடுத்து சரியா? நீ உனக்கு நான் சொல்லணுன்றது இல்லப்பா, நல்லா யோசிச்சு முடிப்பா. இங்க நிறைய ஊழியம் இருக்கு, நிறைய ஊழியக்காரங்க இருக்கு. அவங்கள போல என் கண்ணு முன்னாடியே நீ வாழ்றப்பா. நீ ஊழியம் பண்ணு சரியா? தப்பான முடிவெல்லாம் எடுத்துடாதப்பா சரியா? உன்னை பார்க்க சந்தோஷமா இருக்கு, ஆனா தயவு செஞ்சு போயிடாத, புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் சரியா? சரிங்கப்பா, நான் கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன்ப்பா. சரிப்பா, நல்ல முடிவா நீங்க அழுவாதீங்கப்பா, எனக்கும் அழுக இல்லப்பா, நல்ல முடிவு. நான் இருக்கேன்ப்பா, நான் எங்கேயும் போலப்பா, நான் கொஞ்சம் ஜெபிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. கண்டிப்பாப்பா. சரி, நம்மளுக்கு வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் வந்துட்டே இருக்கு. இவ்வளவு தடையை மீறி நம்ம ஊழியம் பண்ணோமா? அவசியமா? கடவுள்கிட்டே சொல்லிட்டு ஒரு வார்த்தை, நான் கிளம்புறேன்டா சாமி, எனக்கு ஊழியம் வேணான்னு சொல்ல போறேன், அவ்வளவுதான். ஏய் மனோ, ஏய் நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றல்ல. ஊழியத்துக்கு போகாத, மிஷினரியா போகாதன்னு சொன்னா கேட்க மாட்டேன்ல. இப்ப நீ ரொம்ப கஷ்டப்படுற போற. இப்பெல்லாம் நீ ரொம்ப ஜபம் பண்ற, ரொம்ப பைபிள் படிக்கிற, ரொம்ப உபவாசம் எடுக்கிற. அப்போ பாஸ்டர் கிட்ட போய் ஆலோசனை கேட்டுனுங்கிற. எனக்கு எரியுது மனோ, எனக்கு எரியுது. நான் உன்னை தடுக்கிறதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸை அனுப்பி வச்சேன், உங்க அப்பாவை அனுப்பி வச்சேன், நீ கேட்க மாட்டேன்ற. நீ என்ன ரொம்ப கொடுமை பண்ற மனோ. நான் ரொம்ப மோசமானவன், என்னை பத்தி உனக்கு தெரியாது. உன் பாஸ்டரும் உனக்காக ஜெபம் பண்றாருடா. டே மனோ, வேணாண்டா. உங்களுக்காக நான் போட்டு வச்ச திட்டத்தை எல்லாம் நீங்க 2 பேரும் சேர்ந்து அதை வீணாக்குறீங்க. ஐயோ, நான் என்ன பண்றது தெரியலையே. கடைசியா ஒண்ணு சொல்றமனோ, நான் எத்தனையோ ஊழியக்காரரை பாவத்தில் விலத்தள்ளி இருக்கிறேன், எத்தனையோ சபைகளை வளர விடாம தடுத்து இருக்கிறேன், எத்தனையோ விசுவாசிகளை சபையில ஒற்றுமை இல்லாம பிரிச்சு வச்சிருக்கிறேன், சண்டை போட வச்சிருக்கிறேன், எத்தனையோ ஊழியத்தை சுவிசேஷத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறேன். என் கூட சேலஞ்ச் பண்ணாதவனோ, நான் ரொம்ப மோசமானவன், நான் பயங்கரமானவன். நீ எப்படி ஊழியத்துக்கு போற, மிஷினரியா போறன்னு நானும் பாக்குறமனோ. உன்னை ஒரு கை பாக்குறதா என்னுடைய வேலை. ஏதாச்சும் ஒரு தடை வந்துட்டே இருக்கு. நீங்க அந்த பாஸ்டா நானான்னு பாத்துறேன், ஊழியம் வேணாம் ஒண்ணு வேணாம், நான் கிளம்புறேன் அந்த இடத்த விட்டு. பாஸ்டர் வா மனோ. வாங்க பாஸ்டர், உங்களை தான் பாஸ்டர் பார்க்க வந்துட்டு இருக்கேன். சரி மனோ, நான் கொஞ்சம் வெளியே கிளம்புறேன். வா, அப்படியே பையனே பேசலாம். எங்க பாஸ்டர்? வா மனோ, போலாம். சரிங்க பாஸ்டர். பாஸ்டர் வாங்க பாஸ்டர். எப்படிவா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்டர். அந்த 108 கைதி தானே பாஸ்டர் பார்க்க வந்தீங்க? ஆமாம்பா, கொஞ்சம் கூட்டிட்டு வரீங்களா? கூட்டிட்டு வரேன் பாஸ்டர். பாஸ்டர் யாரை பார்க்க வந்திருக்கு பாஸ்டர்? ஜெயிலுக்கெல்லாம் வந்திருக்கு நம்ம. இருப்பா, நம்ம சகோதரர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பார்த்துட்டு போலாம் இருங்க. பாஸ்டர் இவர் வந்து எங்க ஃப்ரெண்ட். பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர். வா செல்லப்பா. நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்? நல்லா இருக்கு செல்லப்பா, நீ எப்படி இருக்க? பாஸ்டர் பாஸ்டர் இவரு எங்க ஃப்ரெண்டு பாஸ்டர். இவரு ஆமாங்க. இந்தா எப்படியா இருக்க? நான் சொல்றேன், கொஞ்ச நேரம் இது பண்ணும். பாஸ்டர் நீ எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? ஊழியம் எப்படி போயிட்டு இருக்கு? நான் நல்லா இருக்கேன்பா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன் பாஸ்டர். என்ன பாஸ்டர் திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல செல்லப்பா, நாளைக்கு உனக்கு தூக்கு, அதனால உன்னை பார்த்துட்டு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு உனக்காக ஜெபம் பண்ணிட்டு போலான்னு வந்து செல்லப்பா. பாஸ்டர் நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாஸ்டர். நாளைக்கு எனக்கு தூக்கு தான், ஆனா நான் அதை பத்தி கவலைப்படல பாஸ்டர். பிலிப்பியர் 1:21 சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் பாஸ்டர். நான் சந்தோஷமா இருக்கிறேன் பாஸ்டர். பாஸ்டர் நான் இந்த உலகத்துல கஞ்சா வித்துட்டு
விபச்சாரம் பண்ணிட்டு கண்ட பெண்களோட தொடர்பு கொண்டுட்டு அவ்வளோ அநியாயம் பண்ணி என்ன ஜெயிலில் போட்டாங்க. ஆனா நீங்க என்ன தேடி வந்து இயேசுவின் அன்பை எனக்கு பல முறை எடுத்து சொல்லி நான் உங்களை மூஞ்சில காரியா துப்பி இருக்கிறேன் பாஸ்டர். அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம அனுதினமும் என்னை வந்து பார்த்து இயேசுவின் அன்பை எனக்கு சொல்லி புரிய வச்சு என்ன ஒரு கிறிஸ்தவனா மாத்திட்டீங்க பாஸ்டர். நான் என் மரணத்தை பத்தி என் சாவை பத்தி நான் ஒரு நாளும் பயப்படவே மாட்டேன் பாஸ்டர். எனக்கு சாவுன்னா சந்தோஷம் பாஸ்டர். அது மட்டும் இல்ல, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நீங்க சொல்லிருக்கிறீங்க பாஸ்டர். அதாவது பாவமே அறியாத இயேசு கிறிஸ்து எனக்காக பாவமானார் இருக்குது பாஸ்டர். அவர் யார் பாஸ்டர் எனக்காக பாவம் ஆவறதுக்கு? நான் என்ன நல்லது பண்ண பாஸ்டர்? நான் என் குடும்பத்தை கெடுத்திருக்கிறேன். என் மனைவி கிட்ட நான் சந்தோஷமா பேசுறதே இல்லை பாஸ்டர். நான் இன்னொன்னு சொல்லணும்னா, என் 3 வயசு குழந்தைய நரபலி கொடுத்த பெரிய பாவி பாஸ்டர். ஆனா அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக பாவமாக்கிற சொன்னீங்களே பாஸ்டர். இதை விட எனக்கு என்ன வேணும் பாஸ்டர்? எனக்கு தூக்கு பத்தி எனக்கு கவலை இல்ல, மரணத்தை பத்தி கவலை இல்லை பாஸ்டர். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் பாஸ்டர். நான் என்ன நாளைக்கு தூக்கு போட்டாங்கன்னா நான் நேரா என் அப்பா கூட சந்தோஷமா இருப்பேன் பாஸ்டர். சந்தோஷமா இருப்பேன். சொல்லப்பா, உனக்குன்னு கடைசி ஆசை எதுவுமே இல்லை சொல்லப்பா. பாஸ்டர், நீங்க கேட்டதால சொல்றேன் பாஸ்டர். எனக்கும் ஒரு ஆசை இருக்கு பாஸ்டர். ஆனா என்னால அதை செய்ய முடியாது பாஸ்டர். ஏன்னா நான் ஜெயில் கைதியா இருக்கிறேன் பாஸ்டர். நாளைக்கு என்ன தூக்குல போட போறாங்க. என் ஆசை பாஸ்டர் எப்படி பாஸ்டர் சொல்ல முடியாது? அது நாளைக்கு நான் தூக்குல போட்டு செத்துட்டுனா பாஸ்டர் நான் நேரா மோட்சத்துக்கு போயிடுவேன் பாஸ்டர். ஆனா என் கிராமத்தில் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் செத்தா எங்க போவாங்க பாஸ்டர்? பாஸ்டர், என் கிராமத்துல நான் மட்டும்தான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன். என்ன ஜெயில நீங்க வந்து பாத்தீங்க. ஆனா என் கிராமத்துல ஒரு கிறிஸ்தவன் கூட இல்ல பாஸ்டர். அது மட்டும் இல்ல, அநேகம் பேர் பேய் பிடிச்சி அலைஞ்சு கொண்டிருக்கிறாங்க, சூனியம் பண்ணி அலைஞ்சு கொண்டிருக்கிறாங்க, நிம்மதி இல்லாம அலைஞ்சு கொண்டிருக்காங்க பாஸ்டர். அவங்க எல்லாம் செத்தா எங்க போவாங்கன்னு நினைக்கும் போது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு பாஸ்டர். நீங்க எனக்கு சுவிசேஷம் சொல்லி மோட்சத்தை காமிச்சிட்டீங்க பாஸ்டர். காமிச்சிட்டீங்க. ஆனா என் கிராமத்தில் இருக்கிற மக்கள் இன்னைக்கு மரிச்சாங்கன்னா நரகத்துக்கு தானே பாஸ்டர் போவாங்க. பாஸ்டர், நரகத்துக்கு தான் பாஸ்டர் போவாங்க. அது மட்டும் இல்ல பாஸ்டர், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாம் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சித்திருக்கிறோம் பாஸ்டர். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17, 15, 14 வசனத்தை நம்ம வாஸ்தவம்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி வேத வசனத்தினால வரும். பாஸ்டர், இந்த வேத வசனத்தை என் கிராமத்தில் யாரு சொல்லுவாங்க பாஸ்டர்? ஒருத்தன் பிரசங்கம் பண்ணாவிட்டா எப்படி கேள்விப்படுவாங்க பாஸ்டர்? அவங்க கேள்விப்படலனா எப்படி ரட்சிக்கப்படுவாங்க பாஸ்டர்? நான் மோட்சத்துக்கு போயிடுறேன், நாளைக்கு நான் போயிடுவேன் பாஸ்டர். நாளைக்கு தூக்கு போட்டவனே நான் நேரா மோட்சத்துக்கு போயிடுவேன், பரலோகத்துக்கு போயிடுவேன் பாஸ்டர். ஆனா என் கிராமத்து மக்கள் எல்லாம் எங்க போவாங்க பாஸ்டர்? எப்படி போவாங்க பாஸ்டர்? பாஸ்டர், நீங்க போக முடியுமா பாஸ்டர்?
உங்களுக்கு 70 வயசு ஆகி போச்சு. உங்க கூட ஒருத்தர் துணைக்கு வந்தா தான் நீங்க ஊழியத்துக்கே போக முடியும். பாஸ்டர் இவரு போவாரா? பாஸ்டர் இந்த சிஸ்டர் போவாங்களா? பாஸ்டர் பாஸ்டர் இந்த அக்கா போவாங்களா? என் கிராமத்துக்கு நீ போவேமா? நீ போறியா? தேசம் போறியா? கொஞ்சம் போறியா? போக மாட்டாங்க பாஸ்டர். சிஸ்டர் நீங்க போறீங்களா? சிஸ்டர் என் கிராமத்துக்கு போறீங்களா? பாஸ்டர் அங்க எல்லாம் வியாதியில செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தம்பி நீங்க போறீங்களா? நீங்க போக முடியுமா எனக்காக? சிஸ்டர் நீங்க போறீங்களா? சிஸ்டர் என் கிராமத்துக்கு போறீங்களா? அங்க இயேசுனா யாருக்குமே தெரியாது சிஸ்டர். நீங்க போறீங்களா? சிஸ்டர் ஐயா யாருமே போக மாட்டாங்கய்யா. இவங்க யாரும் போக மாட்டாங்கய்யா. ஐயா இன்னைக்கு யூத் மீட்டிங் சொன்னீங்கல்ல, இன்னைக்கு யூத் மீட்டிங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும், அவங்க போயிட்டு ஃபேஸ்புக்கில் ஆன்சர் பண்ணணும் பாஸ்டர், வாட்ஸ்அப்பில் போயிட்டு ரிப்ளை பண்ணணும், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்ணணும். அவங்க எங்க போவாங்க பாஸ்டர்? இவங்க யாரும் போக முடியாது பாஸ்டர். பாஸ்டர் நீங்க சொன்ன ஞாபகம் இருக்கா பாஸ்டர்? நம்ம யூத் பாய்ஸ் இருக்காங்கல்ல, ஆமாப்பா. அவங்களுக்கு காலேஜில் படிக்கிற சங்கீதாவே தெரியும், ஏன் சர்ச்சுக்கு வர சங்கீதாவே தெரியும், எதிரில் இருக்கிற சங்கீதாவே தெரியும். ஆனா பைபிள்ல சங்கீதம் எங்க இருக்குன்னு தெரியல பாஸ்டர். தெரியல பாஸ்டர், தெரியல பாஸ்டர், எங்க இருக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்ல பாஸ்டர், நம்ம வாழ்ற பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு பீட்டரே தெரியுது, டேட்டிங் போறதுக்கு பாலே தெரியுது பாஸ்டர். ஆனா புதிய ஏற்பாட்டுல பேதுருவும் பவுல எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல பாஸ்டர். பாஸ்டர் நான் ஸ்ட்ரைட்டா மோச்சு போயிடுவேன் பாஸ்டர், நல்லா தெளிவா தெரியுது. நாளைக்கு இந்நேரம் நாங்க இருக்க மாட்டேன், என்ன தூக்குல போட போறாங்க பாஸ்டர். கொஞ்சம் சிரிங்க பாஸ்டர், என்ன தூக்குல போட்டா நான் மோட்சம் போயிடுவேன் பாஸ்டர். என் கிராமத்து மக்கள் எங்க போவாங்க பாஸ்டர்? அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றது யாரு பாஸ்டர்? அவங்களுக்கு ஏசப்பாவை சொல்றது யாரு? யாரு பாஸ்டர்? பாஸ்டர் உங்க கால்ல விடுற பாஸ்டர், எந்திரிடா. நம்ம 2 பேரும் தானே ஒன்னா சரக்கு அடிச்சோம்டா, ஒன்னா கஞ்சா குடிச்சிருக்குண்டா 2 பேரும். நான் போறேன்டா ஊருக்காக, நான் போய் சுவிசேஷம் சொல்றேன்டா. என் ஊரு நினைக்கிற மாதிரி சாதாரண மக்கள் இல்லடா, அவங்க எல்லாம் காட்டு மிராண்டிங்கடா. மதத்தை பத்தி பேசினாவே கொலை பண்றாங்க. பரவாயில்லடா நான் போறேன்டா. நான் வந்து இங்க வரும்போது பாஸ்டர் கிட்ட ஒரு குழப்பத்தோட தான் நான் வந்தேன். ஊழியம் பண்ணமா வேணாவா, ஊழியம் பண்ண கூட தான் வந்தேன். என் கூட சரக்கு அடிச்சு நீ எனக்கு கஞ்சா சப்ளை பண்ண, நீ வந்து ஊழியத்துக்காக இருக்கும்போது நான் ஒப்பு கொடுக்குறேன்டா ஏசப்பாக்காக. நான் சச்ச நான் மாதிரி ஊருக்காக நான் இருக்கிறேன்டா. பாஸ்டர் பாஸ்டர் பைத்தியம் பிடிச்சி குழந்தை செத்த இதுல நினைவே இல்லாத இருந்த நான் இப்போ எனக்கு சுய நினைவு ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாஸ்டர். நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறேன் பாஸ்டர். நான் போறேன் பாஸ்டர் வில்லேஜுக்கெல்லாம். நானும் போய் கர்த்தருடைய ஊழியத்தை எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படலையோ அங்கெல்லாம் ஆண்டவரை பத்தி சொல்ல நான் போறேன் பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த யூத் மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம போயிடுவோம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொரு சர்ச்சில இருந்து வந்திருக்கிறோம். ஆனா ஒரே இயேசுவை தான் நம்ம ஆராதிக்கிறோம்.
ஒரே கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியே சொல்லப்படுகிறது, யாரை நான் அனுப்புவேன், நமது காரியமாய் யார் போவார் என்று தேவனின் இருதய தரிசனத்தை நாங்கள் இங்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறோம். ஒரு ஆத்ம பாரத்தோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் சுமார் 750 கோடிக்கும் மேலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனுதினமும் 2.25 லட்சம் பேர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல எத்தனை பேர் மோட்சம் போவான்னு நினைக்க முடியுமா? ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 6000 பேர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேரை மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல எத்தனை ஆத்துமாக்கள் மோட்சத்துக்கு போகும்? நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு வருஷத்துக்கு 15 கோடி பேர் சாகுறார்கள். 15 கோடி பேர். அதுல எத்தனை ஆத்துமா பரலோகத்துக்கு போகும்? சற்று நாம் சிந்திக்க வேண்டிய காரியமா இருக்கிறது. நம்ம இந்தியால 142 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 7 லட்சம் கிராமங்கள் இருக்குது. இதுல 8.6 லட்சம் மக்கள் பெண்கள் பாலியல்ல ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? இதுல 1932 மக்கள் இனங்களுக்கு இன்னும் இயேசுவை பற்றியே தெரியாது. இயேசு என்றால் யாருன்னே தெரியாத மக்கள் இனங்கள் இந்தியாவில் காணப்படுகிறது. குறிப்பா சொல்லணும்னா 15 வயசிலிருந்து 40 வயசு வரைக்கும் 64 கோடி வாலிபர்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க. அந்த வாலிபர்களை குறித்து உங்களுக்கு ஒரு ஆத்ம பாரம் வேண்டும். இந்த 64 கோடி வாலிபர்களையும் யார் சந்திப்பது? யார் பேசுவது? உங்க கூட காலேஜில் படிக்கிற உன் நண்பர்களோடு யார் பேசுவது? தேவனுடைய காரியமாய் யார் போவீர்கள்? நீங்கள் இயேசுவை அறிந்து பரலோகம் சென்று விடுவீர்கள். ஆனால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இயேசுவை அறியாம இன்னும் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். உன் எதிர் வீட்டு அக்கா நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். உனக்கு தெரிந்தவர்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ மாத்திரம் இயேசுவை அறிந்து உட்கார்ந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிற என்ன ஒரு பச்சைப்பாதம்! உன்மேல் மாத்திரம் அன்பு கூறுறல்ல. அவர் சொல்லியிருக்கிறார், பிறர் மீதும் அன்பு கூற வேண்டும். உன் கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு இயேசுவை அறிவிப்பது யார்? உன் கூட வேலை செய்கிறவர்களுக்கு இயேசுவை அறிவிப்பது யார்? பரலோகம் உன்னையும் என்னையும் நம்பித்தான் இருக்கிறது. உன்னையும் என்னையும் நம்பித்தான் இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் 38 மாநிலங்கள் இருக்கிறது. அதுல 17,200 கிராமங்கள் இருக்குது. 310 தாலுகாக்கள் இருக்கிறது. 10,000 கிராமத்தில் சபையே இல்லை. இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது யார்? இயேசுவை அறிவிப்பது யார்? இன்றைக்கு நீங்கள் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிற நேரம் தான் இந்த நேரம். இந்த கூடுகைக்கு நீங்களா வரவில்லை. ஆண்டவர் உங்களை முன்குறித்து இருக்கிறார், தெரிந்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் நீங்கள் தான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த மாலை வேளையிலே அவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என் காரியமாய் நீங்கள் போவீர்களா? தேவனின் காரியமாய் நீங்கள் போவீர்களா? அப்படி போகிறேன் என்றால் நீங்கள் எழுந்து நின்று ஆண்டவருக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பை செலுத்துங்கள். இது நீங்கள் அர்ப்பணிக்கிற நேரம். நான் கிறிஸ்துவை அறியாத ஒருவருக்கு நான் சுவிசேஷம் அறிவிப்பேன். கிறிஸ்துவம் அறியாத என்னுடைய உறவினர்களுக்கு நான் கிறிஸ்துவத்தை அறிவிப்பேன் என்று உங்களால் ஒரு முடிவெடுக்க முடியுமேயானால் எல்லாரும் கண்களை மூடி நான் போவேன். ஏசாயா சொன்னார், என்னை அனுப்பும், நான் போகிறேன். இந்த மாலை வேளையிலே
ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என் காரியமாய் நீ போவியா என் மகனே, நீ போவியா என் மகளே? நீ போக ஒப்பு கொடுத்தால் நீ எழுந்து நில், எழுந்து நின்று உன்னுடைய ஒப்பு கொடுத்தலை அவருக்கு காண்பி. ஆமாண்டவரே, உம்முடைய காரியமாய் நான் போவேன், நான் போவேன். ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் இந்த பூலோகத்திலே வாழ்ந்தார். அதன் பிறகு அவர் மேகங்கள் மீது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரலோகத்துக்கு சென்ற உடனே பரலோகமே அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சாம். தேவதூதர்கள் எல்லாம் மலைத்து நின்று போனார்கள். ஏனென்றால் ரட்சிப்பை உண்டாக்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அவர் மறுபடியும் பரலோகத்துக்கு வந்து விட்டாரே, இந்த ரட்சிப்பின் காரியத்தை யார் செய்வார் என்று பரலோகம் அமைதியாகி விட்டது. கேருபீன்கள் சேராபீன்கள் அமைதியாகி விட்டார்கள். கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் அமைதியாகி விட்டார்கள். பரலோகம் அமைதியாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பார்த்தார், ஏன் அமைதியா இருக்கிறது என்று. அப்பொழுது தூதரிடத்தில் கேட்டாராம், ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் சென்று அங்கு வாழ்ந்து பாடுகள் பட்டு அவமானப்பட்டு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு சிலுவை தூக்கி சென்று உங்க ரத்தத்தை எல்லாம் சிந்தி கல்வாரி சிலுவையிலே ரட்சிப்பை உண்டு பண்ணி வைத்தீரே, அந்த ரட்சிப்பை இனி யார் செய்வார், இனி யார் செய்வார் என்று கேட்டாராம். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாராம், அதுக்கு நான் தேவையில்லை, என்னுடைய பிள்ளைகள் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ரட்சிப்பின் காரியத்தை பார்த்துக் கொள்ளுவார்கள். நம்பிக்கையோடு சொன்னாராம். இது ஏதோ ஒரு கதை மாதிரி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு பரலோகம் உங்களைத்தான் குறித்திருக்கிறது, உங்களைத்தான் நியமித்திருக்கிறது. பேதுருவிலே சொல்லப்படுகிறது, நீங்கள் ஆசாரியர், ராஜரீகமான ஆசாரிகளா இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த நித்திய ஜீவன் உங்களோடு முடிந்துவிடக் கூடாது. அந்த நித்திய ஜீவனை அறியாதவர்களும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு உன்னை நம்பிதான் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அந்த வேலையை செய்ய நீ ஆயத்தமா? அதை எல்லாரும் எழுதி நின்று ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவர் கிட்ட. ஆண்டவரே, உமது காரியமாய் நான் போகிறேன். எல்லா கண்களை மூடி வாய்களை திறந்து, தேவனே, உமது காரியமாய் நான் போகிறேன், என்னை அனுப்பும். சொல்லாமா? எல்லாம் சொல்லுங்க. எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே, உங்கள் காரியமாய் நான் போகிறேன், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். சொல்லுங்க எல்லாம், என்ன அனுப்புங்கப்பா. நான் போகிறேன், நான் போகிறேன், நான் போகிறேன். Praise the Lord. Hallelujah, hallelujah. அப்படி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னை உம்முடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை நீர் பயன்படுத்தும். ஆண்டவரே, என்னை நீர் பயன்படுத்தும். திக்குவாயும் மந்தமும் நாவுமாயிருந்த மோசேவை அவர் பயன்படுத்தவில்லையா? அவர் பயன்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. எல்லா கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுத்து நாம் இந்த பாடலை பாடலாம். ஒப்பு கொடுத்தேனையா என்னையே உமக்காக, உலகின் ரட்சகரே, உன்னத வேலைக்காக ஒப்பு கொடுத்தேனையா என்னையே உமக்காக, உலகின் ரட்சகரே, உன்னத வேலைக்காக. ஆம் தகப்பனே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
நாம் முழங்கால் படியிட்டு நமது ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாம் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கலாம். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நாம் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவனுக்கென்று நாம் ஒப்பு கொடுத்து இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த மாலை வேளையிலே அப்பா, அருமையான மிராக்கல் சபையில் ஆண்டவரே, வாலிபர்களாய் கூடி வந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க இன்றைக்கு எங்களுக்கு கிருபை செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் உம்முடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியையும் உமது திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அவர்கள் ஊழியம் செய்ய நீர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. அவர்கள் மேல இப்போது ஒரு விசேஷ அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஊழிய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. சுவிசேஷ அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருத்தரும் மேலும் ஆண்டவரே, அப்பா உமது ஆத்துமா பாரம் உண்டாகட்டும் ஆண்டவர். ஆத்துமா பாரம் உண்டாகட்டும். ஆத்துமாக்களை குறித்த கரிசனை உண்டாகட்டும் ஆண்டவரே. உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படியே நீ சேப்ப நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிகள், உமக்கே கணங்கள், உமக்கே மகிமைகள், உமக்கே மாட்சிமைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டு பெற்றுக்கொண்டோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி, ஆண்டவர் ரொம்ப பரிசுத்தமான தெய்வமா இருக்காரு. அவர் பரிசுத்தமா இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் பரிசுத்தமா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. இன்னைக்கு நம்ம வாலிப பிரயாரத்துல, உலகம் காரியங்கள்ல எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமா பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறவர்களா இருக்கும். பரிசுத்தம்னா என்னக்கா, அப்படியே நல்லா ஒயிட் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு எவ்ரி வீக் சர்ச்சுக்கு போயிட்டு வரதான் பரிசுத்தமா? கிடையாது. உங்க ஹார்ட்ல ஏசப்பா அப்படின்னு யோசிக்கும் போது அவர் சொல்ற எல்லா காரியங்களையும் நீங்க கீப் ஆன் டூயிங்ல இருந்தீங்கன்னா அதுதான் பரிசுத்தம். ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதுக்கு உங்க வாழ்க்கையில எந்த தடையும் எந்த காரணங்களும் நீங்க சொல்லாம ஏசப்பாக்காக அதை நீங்க செஞ்சு முடிக்கிறீங்கன்னா அதுதான் பரிசுத்தம். அவர் பரிசுத்தரா இருக்கிறாரு, நாமளும் பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புறாரு. ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நமக்காக அந்த ஐஸ்வர்யங்களை எல்லாம் விட்டுட்டு தரித்திரரானார். நமக்காக, உங்களுக்காக, எனக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அவர் ஜீவனை தந்திருக்கிறார். அவர் இங்க பூமியில வாழும் பொழுது அவரோட வாலிப பிரயாரத்தை எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நாமளும் வாழணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு வேர்ல்டுக்குள்ளார போனா, காலேஜுக்கு போனா, ஸ்கூலுக்கு போனா என்னால ஏசப்பாக்காக வைராக்கியமா இருக்க முடியல. நான் ஏதோ ஒரு இடத்துல விழுந்து போயிடுறேன். என்னால ஏசப்பாக்காக நிக்க முடியல. என்னால ஏசப்பாக்காக வைராக்கியம் பாராட்ட முடியல. ஏசப்பாக்காக காரியங்களை செய்ய முடியல. இன்னும் நான் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் இந்த இடத்துல நிக்கலாம். அக்கா, ஏசப்பா என்ன வந்து ஒரு விஷயத்த பண்ண சொல்றாரு, ஆனா நான் இதை இன்னும் பண்ணாம இன்னும் அவருக்கு ரீசன் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, ஏசப்பா என்ன வந்து ஒரு காரியத்தை விட சொல்றாரு, ஆனா நான் அதை விடாம இன்னும் அவர்கிட்ட காரணம் சொல்லிட்டு இருக்கிறேன். அநேகர் இருக்கலாம். நானும் அந்த நிலைமையில தான் இருந்தேன். ஆனா ஆண்டவரோட அழைப்பு இங்க வந்த ஒவ்வொருவர் மேலும் இருக்கு. இங்க வந்த ஒருத்தர் கூட அவங்களோட சுயத்தினால வரல. ஆமென். ஆண்டவர் நம்மளை அழைத்ததுனால, ஆண்டவரோட அழைப்பு நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஒரு மழை பெய்யும் பொழுது கொடை பிடிக்கலன்னா முழுசா எல்லாரும் நனைஞ்சிருவோம். ஆனா ஒரு கொடை அந்த மழையில நனையாம நம்மளை காத்துக்கும். அப்படிதான் ஆண்டவரோட பிரசன்னம் மழைய போல இருக்கு. அந்த கொடைன்றது உங்களோட வாழ்க்கையில
பரிசுத்தம் இல்லாதது, பாவம், ஏசப்பாக்க பிடிக்காத ஏதோ ஒரு காரணம், அது எதுவா வேணா இருக்கலாம். ஆண்டவரோட பிரசனம் எல்லாருக்குமே பொதுவா இருக்கு. உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த பாவங்கிற கொடைய பிடிச்சு அந்த பிரசனத்தை இழந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற அது பரிசுத்தம் இல்லை அப்படின்ற கொடைய பிடிச்சு ஆண்டவரோட பிரசனத்தை இழந்துடாதீங்க. ஏன்னா இந்த வேர்ல்ட்ல நம்ம வாழும் பொழுது ஆண்டவரோட பிரசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவரோட பிரசனம் இல்லைன்னா பாவத்துல மூழ்கி போயிடுவோம். மீன் எப்படி கடல்ல இருந்தோம் அதை சமைக்கும் போது நம்ம உப்பு போட்டு சமைக்கிறோமோ அப்படிதான் அந்த உலகத்துல வாலிபர்களாகிய நாம, அதுவும் ஏசப்பாவால் அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தி சோசன் ஒன் நம்ம எல்லாரும். அப்ப நம்ம பாவம் நிறைந்த உலகத்துல தான் இருக்கோம். எஸ், அஃப்கோர்ஸ் நம்மளை சுத்தி நிறைய பாவம் இருக்கு. ஆனா அந்த பாவத்துல நாம ஊறி போயிடக்கூடாது. அந்த பாவத்துல மீனை போல மீனோட சரீரத்துக்குள்ள உப்பால நுழைய முடியாது. அது மாதிரி நம்மளோட இருதயத்துக்குள்ள பாவம் நுழையாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். we all surrender. நம்ம எல்லாரும் சரண்டர் பண்ண போறோம். ஏசப்பா, எங்களால் இந்த உலகத்துல பாவம் இல்லாம வாழ முடியாது டாடி. எங்களை சுத்தி அநேக பாவங்கள் இருக்கு. எங்க இருதயத்துக்குள்ள நிறைய கபடுகள் இருக்கு. எங்களால விட முடியல. நிறைய காரியங்கள் ஓவர் திங்கிங் அப்படின்ற தாட்ல அப்பா எங்க இருதயத்தை நிறைய காரியங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறத நீங்க அறிந்திருக்கிறீங்க. இங்க நிறைய பேர் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஏதோ ஒரு கவலையில தங்களோட வாழ்க்கையில நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற கேள்விக்குறிகளோடு நிற்கலாம். அநேகர் சூசைடல் தாட்ஸோடு நிற்கலாம். இப்ப சரண்டர் பண்ண போறோம். ஏசப்பாவோட கரம் ரட்சிக்க கூடாதபடி குறுகி போகவே இல்லை. அவர் அன்றைக்கு பெந்தேகோஸ்து நாளில் அவங்களுக்கு ஆண்டவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த 120 பேரையும் எப்படி ஏசப்பா அன்னைக்கு அபிஷேகித்தாரோ அதே அபிஷேகத்தோட இன்னைக்கும் he was waiting for you. just surrender, just let you go. உங்களை நீங்க let go பண்ணுங்க. என்னால முடியாதுப்பா, என் கரத்தை நீங்க பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. அவர் ஓவர்டேக் பண்ணிப்பாரு. இன்னும் உங்க இருதயத்தை கடினமாக்காதீங்க. சதையுள்ள இருதயமோட இருங்க. ஏசப்பா நினைச்சா உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். என் ஃபேமிலியில இப்படி சிச்சுவேஷன் இருக்கு. வாலிப பிரயாரத்தை என்னால் என்ஜாய் பண்ண முடியல. அதை என்னால் காட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அநேக டவுட்ஸோட இருக்கலாம். ஆனால் ஏசப்பா குழப்பத்துக்கு தேவனா இல்லாம தெளிவான காரியங்களுக்கு தேவனா இருக்கிறார். ஆமென். we all surrender once. ஏசப்பா, எங்க ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல சரண்டர் பண்றோம். ஏசப்பா, உங்க ஆவியினால் எங்களை நிரப்புங்க. அப்பா, எங்க வாழ்க்கையில உம்முடைய ஆவியின் மலைக்கு தடையா இருக்கிற எல்லா குடைகளையும் ஏசப்பா உங்க நாமத்தினால நாங்க எடுத்து போடுகிறோம் டாடி. எடுத்து போடுகிறோம்ப்பா. பாவங்களா இருக்கலாம், டிப்ரெஷனா இருக்கலாம், சூசைடல் தாட்ஸா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் எங்களோட இருதயத்தை உமாக்காக ஓபன் பண்ணாம வச்சிருக்கிறோம் டாடி. அப்பா, இப்போ நாங்க உங்களுக்காக எங்க ஹார்ட் ஓபன் பண்ண போறோம். நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்கப்பா. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம்
பிரசனம் எங்க வாழ்க்கையில எல்லாமே செய்யும் டாடி. அநேக காரியங்கள் அப்பா உம் ஆவி ஊற்றப்பட்டால் மரித்தவை எல்லாம் உயிர் பெறும். எங்க வாழ்க்கையில் அநேக காரியங்கள் மரித்து போனதா இருக்கு டாடி. அப்பா எங்களோட சுயம் அப்பா எங்களோட உமக்கான வாஞ்ச இன்னைக்கு எங்க இருதயத்துல மரித்து போனதா இருக்கே டாடி. ஓ அப்பா தகப்பனே உம் ஆவி ஊற்றப்பட்டால் மரித்தவை யாவும் உயிர் பெறுமே. ஓ தகப்பனே மாவியை ஊற்றுங்க, மாவியை ஊற்றுங்க, உன் பிரசன்னத்தை தாங்க. எஸ் டாடி, உங்க பிரசன்னத்தினால முடியாதது எதுவுமே கிடையாதுப்பா. உங்க பிரசனம் தான் எங்க வாழ்க்கையில எல்லாமே செய்ய முடியும். உங்க பிரசனம் தான் எங்க வாழ்க்கையில முடியாத காரியங்களை முடிய செய்யும் தகப்பனே. We surrender ourselves to you, Father God. Amen. அப்பா எங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் அப்பா இன்னும் உமக்காக எழும்ப முடியாம, இன்னும் உமக்காக ஓட வைக்காம, இன்னும் எந்தெந்த காரியங்கள் தடையா இருக்குதோ ஏசுப்பா, உங்க நாமத்தினால எல்லா சேஞ்சையும் நாங்க பிரேக் பண்றோம் டாடி. உங்க நாமத்தினால அப்பா எல்லா பாண்டேஜஸையும் நாங்க பிரேக் பண்றோம்ப்பா. we break every bondages in your name, Father God. Oh mighty Lord, pour out your mighty power, oh Lord. Oh pour out your mighty presence, pour out your mighty deliverance, oh Lord. ஓ தகப்பனே உம்முடைய டெலிவரன்ஸ் ஊற்றப்படும் பொழுது அப்பா எல்லா தடைகளும் வலி விலகும், வலி விலகும், வலி விலகும் தகப்பனே. ஓ இப்பொழுது உம்முடைய மைட்டி டெலிவரன்ஸ் இப்பொழுது இந்த இடத்துல ஊற்றப்படட்டும். எல்லா சூசைடல் தாட்ஸ் மாறட்டும், எல்லா பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும், எல்லா டிப்ரெஷனை கொண்டு வருகிற ஆவிகள் துரத்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓ எஸ் லார்ட், எஸ் லார்ட். அப்பா அப்பா we surrender ourselves to you, Father God. நீங்க மட்டும் போதும் டாடி, நீங்க மட்டும் போதும். இந்த உலகம் வேண்டாம், எங்களோட சுயம் வேண்டாம், எங்களோட ஓன் செல்ஃப் வேண்டாம், எங்களோட எல்லா ஓன் தாட்ஸும் வேண்டாப்பா. அப்பா நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும். உங்க கிருபை மட்டும் போதும் டாடி, உங்க கிருபை மட்டும் போதும் அப்பா. அப்பா எங்களோட சுயத்தினால அப்பா எங்க வாலிப பிரயாரத்தை பரிசுத்தமா காத்துக்கொள்ள முடியாதுப்பா. நாங்க விழுந்து போகிறவர்கள் தான், நாங்க உடைந்து போகிறவர்கள் தான் சுவாமி. ஆனா டாடி நீங்க ஒருவரே எங்களை பரிசுத்தமாக்குகிறவர் அப்பா. உங்க ரத்தத்தினால மீட்டு கொண்டீங்க, உங்க ரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்கி இருக்கிறீங்கப்பா. மீண்டும் அதை உலக காரியங்களுக்காக ஓடி கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு நீங்க எங்க கூட இருங்க. நீங்க எங்களை வழி நடத்துங்க, வழி நடத்துங்க பரிசுத்தமானவரே. நீங்க எங்களை வழி நடத்துங்க. நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும். உங்க கிருபை மாத்திரம் போதும் தகப்பனே. எஸ் லார்ட், உங்க கிருபை மாத்திரம் போதும். பரிசுத்தமான பிதாவே சுத்தமான பிதாவே
போதும் எனக்கு. நாதா நீர் போதும் எனக்கு. Oh, yes, Lord. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். அப்பா எங்க வாழ்க்கையில பாரங்கள் எங்களை அழுத்தும் பொழுது அப்பா சோறாமல் ஓடிடவே அப்பா உங்க கிருபை எங்களுக்கு வேணுமே தகப்பனே. அப்பா we all need your grace, oh Lord. இந்த உலகத்துல நாங்க வாழும் பொழுது அநேக பாரங்கள் எங்க இருதயத்துல நெருக்கலாம் டாடி. அப்பா எல்லாவற்றிலும் we need your grace. அப்பா உங்க கிருபை எங்களுக்கு வேணும், உங்க கிருபை எங்களுக்கு வேணும் டாடி. உலகத்தை ஜெயித்திடவே பாவத்தை மேற்கொள்ளவே சத்ருவை எதிர்த்திடவே கிருபை போதும் எனக்கு. உலகத்தை ஜெயித்திடவே பாவத்தை மேற்கொள்ளவே சத்ருவை எதிர்த்திடவே கிருபை போதும் எனக்கு. நாதா நீர் போதும் எனக்கு. கிருபை போதும் எனக்கு. நாதா நீர் போதும் எனக்கு. கிருபை போதும் எனக்கு. என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. Yes, Father. இந்த உலகத்தை ஜெயித்திடுவோம், பாவங்களை மேற்கொள்ளவும், சத்ருவை எதிர்த்திடுவோம். உங்க கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா, உங்க பிரசனை எங்களுக்கு வேணும்ப்பா. ஹோலி ஸ்பிரிட் நீங்க எங்களுக்கு வேணும், எங்களுக்கு கைட் பண்ண. பாவத்தை மேற்கொள்ள ஹோலி ஸ்பிரிட் நீங்க எங்களுக்கு வேணும்ப்பா. நீங்க எங்க இருதயத்துல வாங்க, எங்க இருதயத்தை நிரப்புங்க அப்பா. எஸ் டாடி, இந்த உலகம் பாவத்தினால நிறையப்பட்டிருக்கு. ஆனா நீங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது அப்பா ஒரு குற்றம் கூட பாராத சுத்த கண்ணராய் வாழ்ந்தீங்க. ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு தெய்வமா வாழ்ந்தீங்க. உண்மை ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ we surrender as Father God. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எங்களை டேக் ஓவர் பண்ணுங்க, நீங்கள் எங்களை டேக் ஓவர் பண்ணுங்க. நீங்கள் எங்களை நடத்துங்க, நீங்கள் எங்களை கொண்டு போங்க. எந்தெந்த இடங்களுக்கு அப்பா நீங்கள் எங்களை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எங்களை கொண்டு போங்க அப்பா. எங்களோட சுயம் எங்களில் மாறட்டும். நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க. இனி வாழ்வது நாங்கள் அல்ல ஏசப்பா, நீங்களே எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறீங்கப்பா. உங்களை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை அப்போ நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. எங்களை பார்க்கிறவர்கள் உங்களை பார்க்கட்டும், உங்களை பார்க்கட்டும். நீங்கள் மகிமைப்படுங்க, நீங்கள் பிரஸ்தாபப்படுங்க, பயன்படுத்துங்க, கைட் பண்ணுங்க டாடி. we surrender all of our souls to you Father God. நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்க டாடி, நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்க. எல்லா காரியங்களும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, பாவங்களை மேற்கொள்ள, சத்ருவை எதிர்க்க நீங்கள் எங்களுக்கு பலன் தாங்க. நீங்கள் எங்களை கைட் பண்ணுங்க, உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜீசஸ், நம்ம அப்படியே ஒரு 5 நிமிடத்தில் நாம் முடித்து விடுகிறோம். நம் குறித்த சொல்லப்பட்ட நேரத்திலே நாம் முடித்து கடைசியாக உங்களுக்கு ஒரு
ஸ்நாக்ஸ் கொடுத்து நாங்கள் அனுப்ப இருக்கிறோம். ஒருவேளை ரொம்ப நேரம் நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு 5 நிமிடத்திலே நான் ஆராதனை நடத்தி நான் முடிக்க இருக்கிறேன். அதை தொடர்ந்து நம் மத்தியிலே வந்திருக்கிற கிருபாசன ஜெப வீட்டின் பாஸ்டரமா சகோதரி ஜாக்லின் அவர்கள் முன்பாக வந்து ஜெபிப்பார்கள். அதை தொடர்ந்து EGM பாஸ்டர் ஆண்டனி அவர்கள் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். ஒரு 2 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் இப்போ இந்த சகோதரி நடத்தினாங்க. எத்தனை பேர் நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்காக நாம் வைராக்கியமாய் வாழணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் வீண் தான். நல்ல ஒரு நாடகத்தை நாம் பார்த்தோம். நல்ல ஒரு ஸ்கிட் அவங்க போட்டு நமக்கு காண்பித்தாங்க. ஒரு பெரிய மனமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். ஒரு பெரிய எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். கிறிஸ்தவனாய் வாழ்வது முக்கியமல்ல, கிறிஸ்து நமக்குள்ளே வாழ வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியம். அப்படிப்பட்ட சிந்தையோடு ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். எத்தனை பேர் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க முடியும்? எத்தனை பேர் ஆண்டவரே நான் உடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. காலை முதல் இம்மட்டுமாய் உடைய சன்னிதானத்திலே நான் அமர்ந்திருக்கிறேன். நல்ல வசனத்தை கேட்டேன், ஜீவனுள்ள சாட்சியை நான் கேட்டேன். இந்த ஸ்கிட் மூலமாய் என்னை தொட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இப்போ என்னை தர ஆண்டவரே, உடைய கரத்தில் என்னை தருகிறேன் ஆண்டவரே. என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். எல்லா வாய்களை திறந்து குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. யாரெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ, ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மேல் வைத்து அனுப்ப போகிறார். ஒரு அக்கினியை ஆண்டவர் உங்கள் மேல் வைத்து அனுப்ப போகிறார். ஆண்டவர் உங்களை சும்மா அனுப்ப மாட்டார், எப்பவுமே வெறுமையாய் அனுப்ப மாட்டார். இன்றைக்கு ஒரு ஜீவனுள்ள ஒரு சாட்சியாக உன்னை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தும்படியாய் அநேக வாலிப பிள்ளைகளை உன் மூலமாய் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கும்படியாய் உன்னை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். அதை உணர்ந்தவர்களாய் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. எல்லா கைகளை தட்டி ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. The power of Jesus. அக்கினி ஒவ்வொரு விதம் ஒரு விசேஷித்த அக்கினி. The power of Jesus. The power.
கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம் கடைசியாக நாம் ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். நம் மத்தியில வந்திருக்கிற கிருபாசவன ஜெப வீட்டினுடைய போதகரம்மா சகோதரி ஜாக்லின் அவர்கள் முன்பாக வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவன் நம்மோடு கூட அசைவாடினதை நாம் உணர்ந்தோம். ஒரு விசையாய் மீண்டுமாய் கூட ஆண்டவரே மை துதிக்கிறோம். முடிவுக்குள்ளாய் வந்திருக்கிறோம் அப்பா. கண்மணி செல்வங்களை தகப்பனே முத்துக்களாய் பவளங்களாய் தகப்பனே தங்கங்களாய் கொண்டு வந்தீர் தகப்பனே. அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வேத வசனங்களுக்காய் செபிக்கிறையா தகப்பனே. 30, 60, 100 பலன் கொடுக்கேன் தகப்பன் உதவி செய்வேனுமாய் செபிக்கிறோம் அப்பா. இவ்விதமான முகாமை நடத்தும்படியாய் போதகருக்கும் போதகர் அம்மாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறையா ஆண்டவரே. விசேஷமா வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறையா. தேவதாசன் கொடுத்த பிரகாரமாய் ஆபிரகாமை போல தகப்பனே ஆண்டவரே கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தின்படி நடக்க என் தகப்பன் உதவி செய்வனுமாய் செபிக்கிறையா. இந்த ஜப குழுவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக இடத்திற்கு அநேக நாடுகளுக்கு கர்த்தா எடுத்து பயன்படுத்துவீராக. ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவனுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அம்மை ஸ்தோத்திரிக்கிறையா தகப்பனே. உடைய கர்த்தாவை பாடல்கள் மூலமாய் தகப்பனே இசைக்கருவி மூலமாய் நாங்கள் தகப்பனே உமோடு கூட இணைந்து தகப்பனே உடைய அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்களாய் இந்த நாள் முழுவதும் மரியாதை போல கர்த்தாவே உடைய பாதத்திலே அமர்ந்திருந்த கர்த்தாவே ஜெபிக்கும்படியாய் ஆவிக்குரிய எல்லைகளை விரிவுபடுத்தினீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம். அன்பு போதற்காய் ஜெபிக்கிறோம். அவரோடு கூட சேர்ந்து நடத்துகிற ஜெப குழுக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த பகுதியில் இனமாய் எடுத்து வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. அநேக வாலிப பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறையா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உடைய வேத வசனத்தை தன் இருதயத்திலே காத்து கொள்ளுகிறதுனாலே தான் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அவ்விதமாய் கலைகள் வராதபடிக்கு பிசாசானவன் இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே வசனத்தை எடுத்துப்படாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினாலே வேலை அடித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னுமாய் சபையின் தேவைகளை சந்திக்க உதவி செய்யுங்க. ஊழியத்தின் தேவைகளை தகப்பனை சந்திக்க நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. முற்றிலும் முடியுமாய் உடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம் தொடர்ந்து பாஸ்டர் ஆண்டனி அவர்கள் முன்பாக வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல பிதாவை அப்பா கோடி கோடி சோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான ஆண்டவரே இந்த மாலை வேலைக்காக நன்றி. காலையில் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னம் உடைய கிருபை ஆண்டவரே உடைய வல்லமையினால இந்த கூட்டத்தை நடக்க ஆண்டவரே நீ உதவி செய்ததற்காக நன்றி. அதே நேரத்தில் வேலூர் வந்த டீமுக்காக நன்றி. நீங்கள் வாலிபர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் மாத்திரமல்ல ஒரு எழுப்புதலை உண்டாகி விட்டார்கள். அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. தேங்க்யூ. இந்த கூட்டத்தை பொறுப்படுத்தி ஆண்டவரே ஆகாரத்துக்கு மற்றும் ஆகாரத்துக்கு உண்டு தண்ணீர் எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்க அன்பு தாசனையும் கரத்தில் ஒப்பிடுகிறோம். குடும்பத்தை ஒப்பிடுகிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு ரத்தம் ஜெயம் இயேசு மூலை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆசீர்வாத ஜெபம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவின் அன்னிணைக்கும் நம்மோடு சகலவித பரிசுத்தன்களோடு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடு தேவனுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன்.
என் ஆத்துமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்ம அப்படியே உட்காருவோம். எல்லாரும் செட்டில் ஆயிட்டீங்களா? அல்லேலூயா. எங்கே போனாலும் 3 வேலையை எல்லாரும் இவன் மூஞ்சே தெரிஞ்சுன்னுக்குது அப்படின்ட்டு எல்லாம் முறைக்கிறாங்க. சூப்பர். இவ்வளோ நேரமாக நீங்கள் பொறுமையாக உட்காந்து இதெல்லாம் பார்த்து கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நம்ம கேம்ஸ் விளையாடணும்ல. யாரெல்லாம் கேம்ஸ் விளையாடுனீங்க? கை தூக்குங்க. எல்லாருமே விளையாடணும்ல கேம்ஸு. சூப்பர். நானோ அதான் இப்போ நம்ம கேம்ஸ் விளையாடுனவங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கான கிஃப்ட்ஸ் நீங்கள் அப்படியே உட்காருங்க. யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் அவங்க நோட்ஸ் எடுத்துருக்கிறீங்களா? எடுத்துருக்கிறீங்களா? சரி. அவங்களுக்கு தெரியும். அவங்க முன்னாடி அந்த கிஃப்ட்ஸ்